29ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் சகலவற்றையும் நாம் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். 1 தீமோத்தேயு 6:17 இதை வாசிக்கிறோம். நாம் அனுபவிக்கிறதற்கு சகல வித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று அவரை குறித்து வாசிக்கிறோம். நான் நினைக்கிறேன், நம்முடைய தேவனிடத்திலிருந்து ஒன்று வருமானால் அது எப்படி இருக்கும்? யாக்கோபு 1:17 வாசித்தால், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர்கிட்ட ஒன்று வருமானால் அது எப்படி இருக்கும்னா நன்மையாக இருக்கும். கர்த்தர்கிட்ட ஒன்று வருமானால் அது பூரணமாக இருக்கும். நான் நினைக்கிறேன், தேவன் கொடுக்கிற அநேக பூரணமான நன்மையான ஈவுகளில், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கிற சமாதானம். தேவன் கொடுக்கிற சமாதானம். ஆம், இந்த உலகம் கூட சமாதானத்தை தருகிறேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கலாம். ஆனால் அவைகள் நன்மையாகவும் இருக்காது, அவைகள் பூரணமாகவும் இருக்காது. கடந்த வாரம் நான் பேசும் பொழுது தேவன் இந்த சமாதானத்தை எப்படி நம்முடைய இருதயத்தில் தருகிறார் என்று சொல்லி நாம் கவனித்தோம். இந்த சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் தேவன் தருகிறார். ஆனால் நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் இந்த சமாதானம் என்பது நம்முடைய இருதயத்தோடு நின்று போகிற ஒரு காரியம் அல்ல. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை நாம் வாசித்தோம். அதில் நீங்கள் கவனித்து வாசியுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான யாருடைய சமாதானம்? தேவன் கொடுக்கிற சமாதானம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருக்கே, அந்த தேவ சமாதானம் இப்ப என்ன செய்யுமா? உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று வாசிக்கும். அப்போ தேவன் கொடுக்கிற இந்த பூரணமான, உலகம் கொடுக்க முடியாத, பரத்திலிருந்து இறங்கி வருகிற இந்த சமாதானத்தை தேவன் முதலாவது இருதயத்திலே தருகிறது மாத்திரமல்ல, நாம் இந்த வாரத்தில் கவனிக்க போகிற காரியம், நம்முடைய சிந்தனைகள்லையும் தேவன் என்ன கொடுக்கிறாரு? சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நினைக்கிறேன், நம்முடைய இருதயத்திலே சமாதானம் என்று சொல்லும் பொழுது, இருதயம் என்கிற பகுதி நம்முடைய இமோஷன்ஸ், நமக்கு உண்டாகிற உணர்ச்சிகள், அதை அது முக்கியப்படுத்துகிறது. ஆனால் சிந்தனை என்று வரும் பொழுது அது நம்முடைய எண்ணங்களை பற்றி பேசுகிறது. நம்முடைய எண்ணங்கள்லேயே ஒரு சமாதானம். நான் நினைக்கிறேன், இந்த எண்ணங்கள் ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் நீங்கள் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒருவன் எப்படி நினைக்கிறானோ அப்படியே இருக்கிறான். அப்போ இருதயத்தின் நினைவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருதயத்தின் நினைவுகளில் சமாதானம் இல்லை என்றால் ஒருவனுடைய வாழ்க்கையிலே என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் பெறுவதற்கு இருதயத்தின் நினைவுகளிலே சமாதானம் இருப்பது மிக மிக முக்கியம். பாருங்க, ஒரு இருதயத்தினுடைய நினைவுகள், அதாவது நம்முடைய சிந்தனைகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சிந்தனை பகுதிகள் நம்முடைய வாழ்க்கையின் முழு பகுதியினுடைய ஆசீர்வாதத்துக்கும் நலனுக்கும் மிக முக்கியமான வேரா இருக்கிறது.
இந்த சிந்தனைகளில் குழப்படி, சிந்தனைகளில் ஒரு விதமான ஒரு அலசடி ஒருவருக்குள்ளே இருக்குமானால் அது அவனுடைய முழு வாழ்க்கையும் பாதிக்குது. சிந்தனையில் பாருங்க, அவங்க குழப்பத்தில் இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? சரீரத்தில் சுகமாக இருக்க மாட்டாங்க. அவருடைய சரீர உறுப்புகள் பாதிக்கப்படும். டாக்டர்ஸை போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எத்தனையோ பேருடைய கிட்னி எயில்மெண்ட்ஸுக்கு மெயின் ரீசனே என்னன்னு கேட்டால், அவங்க சிந்தனையில் எதையாவது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் சொல்கிறாங்க, உங்கள் சிந்தனையில் ஏதாவது நீங்கள் ரொம்ப மன அழுத்தத்தோடு இருக்கிறீங்களா, எதையாவது ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தீங்களா, இந்த 1 மாதமாக 2 மாதமாக ரொம்ப இதையே யோசிச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிந்தனையில் சமாதானம் இல்லை என்றால் சரீரத்திலையும் சமாதானம் இருக்காது. இந்த சிந்தனையில் ஒரு சரியான சமாதானம் இல்லை என்றால் நம்முடைய தீர்மானங்களை நம்ம தெளிவாக எடுக்கவே முடியாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்கள பாருங்கள், அவங்களால தீர்மானம் எடுக்க முடியாது. சிந்தனையில் சமாதானம் இல்லாத பிள்ளைங்க சரியாக படிக்க முடியாது. அவங்க படித்ததை ஞாபகம் வைக்க முடியாது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே, அவங்க சிந்தனையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு போனவங்க கூட எக்ஸாமில் என்ன பண்ண மாட்டாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. வீட்டில் ஒழுங்காக தான் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அங்கே எக்ஸாம் பேப்பரை பார்த்த உடனே அவங்களுக்கு இருக்கிற பயம், அவங்களுக்கு இருக்கிற கலக்கத்தினால என்ன ஆகிடும்னு சொன்னால் அவங்க ஒழுங்காக எழுத மாட்டாங்க. அவங்க படித்ததெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. நம்ம டெசிஷன்ஸ் அது பாதிக்குது. நம்முடைய மெமரி, நமக்கு இருக்கிற ஞாபக சக்தி அது பாதிக்குது. அது மாத்திரம் இல்லை, நம்முடைய உறவுகள் அது பாதிக்குது. சிந்தனைகளில் நீங்கள் சரியான தெளிவில்லாதவர்கள் நல் உறவுகளை காத்து கொள்வது மிக மிக கடினம். நம்முடைய வேலை அதனால் பாதிக்கப்படும். நம்முடைய நல்ல திறமைகள் பாதிக்கப்படும். சிந்தனையில் பிளாக் ஆகிட்டவங்க சரியாக வேலை செய்ய முடியாது. அவங்க திறமைகளை சரியாக வெளியே கொண்டு வரவே முடியாது. கிரியேட்டிவிட்டி எல்லாம் போயிடும். அப்போ இந்த சிந்தனையில் சமாதானம் என்பது மிக மிக அவசியம் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. பாருங்க, இந்த சிந்தனையில் சமாதானம் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு நல்ல அடையாளம், ரொம்ப வெளிப்படையாக தெரிற ஒரு அடையாளம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய தூக்கத்தில்னு சொல்லலாம். ஒருத்தங்க சிந்தனையில் சரியாக சமாதானமாக இல்லைன்னா அவங்க தூக்கம் சரியாக இருக்காது. அவங்க நேரத்துக்கு படுக்க போக மாட்டாங்க. படுத்தா கூட தூக்கம் வராது. தூக்கம் வந்தால் கூட அரை தூக்கமாக இருக்கும். ஒரு டீப் ஸ்லீப்புக்குள்ளே அவங்க போக மாட்டாங்க. அவங்க காலில் எழும்பும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக எழும்பவே மாட்டாங்க. அவங்க டயர்டாகவே எழும்புவாங்க. காலையில் ஒரு புத்துணர்ச்சியோடு எழும்ப மாட்டாங்க. ஏன்னா ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப் இல்லாததுனால காலையில் எப்படி இருக்காது, சுறுசுறுப்பு அவர்களுக்கு இருக்கவே இருக்காது. ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க. இந்த எண்ணங்களில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது அது ஸ்லீப் டிப்ரியேஷனை கொண்டு வரும்ன்ற சந்தேகம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கின்றது வேதமே சொல்லுகிறது. நீங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறது, மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. முடிக்கிறது பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. ராத்திரியிலும் அவன் மனதுக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. இன்னொரு விதமா சொல்லணும்னா, ராத்திரியில் அவன் எண்ணங்கள்ல என்ன இல்லைன்னா ஒரு சமாதானம் இல்லை. எண்ணங்கள்ல சமாதானம் கிடையாது. அவனுடைய யோசனைகளில் ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் படுத்து கிடக்கிறான். ராத்திரியெல்லாம் தூங்குனேன்னு சொல்லுவான், பட் நோ ரெஸ்ட். ஏனென்றால் அவன் எண்ணங்களில் என்ன கிடையாது? சமாதானம் கிடையாது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் இது. உங்களுக்கு தெரியுமா, தேவன் நம்மை படைக்கும் போதே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாட்களினுடைய 1/3 பகுதியை தூங்கி கழிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். தெரியுமா அது உங்களுக்கு? இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். நிறைய பேர் தூக்கத்தை ஒரு சாபமா நினைக்கிறாங்க. நிறைய பேர் தூக்கத்தை ஆவிக்குரிய ரீதி இல்லை, ஆவிக்குரியவர்கள் ரொம்ப தூங்க மாட்டாங்கலாம் சொல்லுவாங்க. பட் பைபிள் படி பார்த்தீங்கன்னா கர்த்தர் மனிதனை நம்முடைய உருவத்தை அவர் உருவாக்கும் போதே எப்படி நம்மளை உருவாக்குனார்னா, ஒரு நாளைக்கு 1/3 பகுதி 8 மணி நேரம் நம்மளை தூங்கியே கழிக்கணும்னு தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்க, அதுதான் 127ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசித்து பாருங்க. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அழிக்கிறார் அப்படின்னு போடுறது.
ரொம்ப கிளியராக இருக்காது. ஃபார் காட் கிவ்ஸ் ரெஸ்ட் டு ஹிஸ் லவ்ட் ஒன்ஸ். தேவன் நித்திரையை தமக்கு பிரியமானவர்களுக்கு கொடுக்கிறாராம். நிறைய பேர் நினைக்கிறாங்க நித்திரை பிசாசு கொடுக்கறதுன்னு. கிடையாது. நித்திரை யார் கொடுக்குறா? சர்ச்சில் தூங்குனீங்கன்னா நித்திரையை ஆண்டவர் கொடுக்குறாருன்னு அர்த்தம் கிடையாது. வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த நித்திரை கர்த்தர்கிட்ட வர்றதில்லை. ராத்திரியிலே நாம் வேலை செய்து இளைப்பாடுறோம் பார்த்தீங்களா, அந்த தூக்கத்தை யார் தர்றா சொல்லுங்க? கர்த்தரே தருகிறார். கர்த்தரே தருகிறார். பாருங்க, நித்திரையை மாத்திரம் இல்லை, ஆண்டவர் மனிதனுக்காக நாட்களை உருவாக்கும் போது 7 நாளில் 7ஆம் நாளை ஆண்டவர் ஓய்வு நாளாகவே ஆண்டவர் நிர்மாணித்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தால், யாத்திராகமம் 20:11, கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நாம் பாஸ்டர் எனக்கு நேரமே பத்த மாட்டேங்குது, எனக்கு நேரமே இல்லைன்னு நிறைய பேரை கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இந்த வசனத்தை படித்த பொழுது எனக்கே கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு. ஆண்டவர் என்ன பண்ணாலாம், 6 நாளில் ஏதோ நம்ம செய்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலைலாம் இல்லை, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணிட்டாரு? சிருஷ்டித்து முடிச்சிட்டாரு. நாம மட்டும் நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர்கிட்ட கேட்டிங்கன்னா ஆண்டவரே அவர் சொல்லுவார், 6 நாளில் முழு உலகத்தில் நான் சிருஷ்டித்து தான் உட்காந்துருக்கேன் என்று சொல்லுவார். அவ்வளோ வேலையை அவர் முடிச்சாராம். முடிச்சுட்டு என்ன செய்தார் அப்படின்னு கேட்டால், தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை என்ன செய்தார்? பரிசுத்தமாக்கினார். அப்போ மனிதன் ஓய்வெடுக்க வேண்டும், அவன் எந்த வேலையும் அன்னைக்கு செய்யக்கூடாது அப்படின்றது தேவனுடைய சாபம் அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம். தேவன் அதை ஆசீர்வதித்தார்னு போட்டிருக்கு. ரெஸ்ட் டேவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த ரெஸ்ட் டே, டே ஆஃப் ரெஸ்ட், டே ஆஃப் சபத், அதை கர்த்தர் பரிசுத்தம் பண்ணினார்னு போட்டிருக்கு. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. நம்ம ஓய்வெடுக்கிற நேரம் சபிக்கப்பட்ட நேரம் கிடையாது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் நேரம். அது நம்ம தூங்கி கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் இருக்கும்போது தான் நிம்மதியாக தூங்க முடியும், சமாதானமாக நித்திரை பண்ண முடியும். அந்த நித்திரையை கர்த்தர் ஆசீர்வதித்து தருகிறார் என்று வாசிக்கிறோம். இது ரொம்ப விசேஷம். என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா நமக்காகவே தேவன் என்ன செய்திருக்கிறாரா? 7ஆம் நாளை ஓய்வு நாளாக தேவன் ஆசரிக்க பண்ணியிருக்கிறார். அப்போ வாரத்தில் ஒரு நாள், தினந்தோறும் இரவு உறக்கம், இதெல்லாம் கர்த்தரே என்ன பண்ணுறாருன்னா தமக்கு பிரியமானவர்களுக்கு ஓய்வை கொடுக்கும்படி தேவனே கொடுக்கிறார், தேவனே தருகிறார். எதற்குன்னு சொன்னால், நம்முடைய சிந்தனைகளில் கூட நாம் என்ன செய்யணும்? இளைப்பாறணும். நம்முடைய சரீரத்தில் மாத்திரம் இல்லை, நம்முடைய இருதயத்தில் மாத்திரம் இல்லை, நம்முடைய சிந்தனை கூட இளைப்பாறணும். தூங்கும்போது சிந்தனை என்ன செய்யணும்? இளைப்பாறணும். ராத்திரி எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கிறது இல்லை, அந்த சிந்தனையில் கூட ஒரு இளைப்பாறுதல். நான் நிச்சயமாக நம்புகிறேன், நாம் தேவன் அண்டை நாம் சேர்ந்திருக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா, நம்முடைய ஆத்துமாவில், நம்முடைய சரீரத்தில், நம்முடைய சிந்தனைகளில் நாம் இளைப்பாறுதலை பெற்றிருக்கிறோம் என்பது ஒரு நல்ல அடையாளம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்தால், 28, 29, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், ரெஸ்ட் தர்றேன் அப்படின்றார். 29ஆம் வசனத்தில், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ நீங்க ஆண்டவரிடத்தில் சேர்ந்திருக்கிறேன், நான் கர்த்தரண்டை வந்திருக்கிறேன், நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் பக்கத்தில் நான் வந்திருக்கிறேன், அவர் பிரசனத்தில் நான் வாழுகிறேன் அப்படின்னு ஒரு அடையாளம் நமக்கு என்னன்னு கேட்டால், நம்முடைய ஆத்துமாவில் என்ன இருக்கும்? ஒரு பெரிய இளைப்பாறுதல் இருக்கும்,
ஒரு பெரிய சமாதானம் இருக்கும், ஒரு பெரிய ரெஸ்ட் நமக்கு இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. உங்களுக்கு இது சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம், அதிர்ச்சியாக இருக்கலாம். இளைப்பாறுதல் இல்லாமல், மனதில் ஒரு அமைதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் குழம்பி கொண்டிருக்கிற ஒரு இடம் என்ன இடம் தெரியுமா? என்ன இடம் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசித்து பாருங்க, அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். வெளிப்படுத்தல் 14:11. அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும், மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கு அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனும் இரவும் பகலும் எவனுக்கும் இரவும் பகலும் என்ன இருக்காது? இளைப்பாறுதல் இருக்காது என்று போட்டிருக்கு. இளைப்பாறுதல் இருக்காதான். இது எங்கன்னா நரக வேதனை. சமாதானம் இல்லாமல் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிற இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா நரகம். கர்த்தர் இருக்கிற இடம், தேவன் தங்குகிற இடம், தேவன் அழைக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும்னு கேட்டா எப்படி இருக்கும்? சமாதானமா, இளைப்பாறுதலா, அமைதியான ஒரு இடமா இருக்கும். அல்லேலூயா. என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்கள் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். என்னுடைய காலை நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துல மாத்திர சமாதானம் கிடையாது, என்னுடைய சிந்தனைகள்ல கூட என்ன கொடுங்க? சமாதானத்தை தாங்க. எத்தனை பேர் அது விரும்புறீங்க? இன்றைக்கு காலையில் என் சிந்தனையில் சமாதானத்தை தருங்க. அப்படியே ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, என் சிந்தனைகளில் ஒரு சமாதானம் உண்டாக இருக்கட்டும், என் சிந்தனைகளில் ஒரு அமைதி உண்டாக இருக்கட்டும், என் சிந்தனைகளில் ஒரு இளைப்பாறுதல் உண்டாக இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, குழம்பி கொண்டிருக்கிற என் சிந்தனைகள், ஆண்டவரே, அலசடிப்படுகிற என் சிந்தனைகளில் தேவனுடைய சமாதானம் இறங்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர். ஆகவேதான் 116ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. அப்போ ஒரு மனது இளைப்பாறுதலுக்கு திரும்பணுமா? உங்க எண்ணங்கள்ல நீங்க இளைப்பாறுதலுக்கு நீங்க திரும்பணுமா? அதுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டா, கர்த்தருடைய நன்மையை நீங்க பெற வேண்டும். கர்த்தருடைய நன்மையை நீங்க பெற வேண்டும்.